நம்ம இன்னைக்கு எறா குழம்பு செய்வது எப்படின்றத பார்ப்போமா? ஒரு வாணலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடான உடனே கடுகும் வெந்தயமும் கொஞ்சமாக எடுத்து போட்டுடலாம். அது கொஞ்சம் பொரிஞ்ச உடனே ஒரு கொத்து கருவேப்பிலை, அது கூட கொஞ்சமாக வெங்காயம், ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிடலாம். வதங்கிறதுக்குள்ளே நம்ம ஒரு பவுலில் கொஞ்சமாக புளி, அதில் கொஞ்சமாக தண்ணி, கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதுவும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடலாம். கூடயே நம்ம பச்சை மிளகாய் 3 கட் பண்ணி வச்சுருக்கோம் நீட்டாக, அதையும் இதில் போட்டுடலாம். லைட்டாக உப்பு தூள் விட்டுடலாம், கொஞ்சம் லைட்டாக. இது கொஞ்சம் நல்லா வதங்கின உடனே ஒரு 3 கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா வதக்கிக்கலாம். இதை நல்லா வதங்கணும். நல்லா வதங்கின உடனே நம்ம வீட்டில் இருக்கிற மிளகாத்தூள் 2 ஸ்பூன், லைட்டாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கணும். இதை நல்லா கிண்டி விட்டுடலாம். புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, புளி தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணி ஆட் பண்ண உடனே நம்ம முருங்கைக்காய் 2 கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதில் நம்ம போட்டுடலாம். லைட்டாக கொதித்த உடனே நம்ம மாங்காய் ஒரு 4 பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். எறா கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு லைட்டாக கொதித்த உடனே நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிடலாம். எறா குழம்பு